இன்னைக்கு எபிசோட்கான 4வது ப்ரோமோவை பார்க்கும்போது விஜய் சேதுபதி பிரஜனை மிரட்டுறாரா இல்ல பிரஜன் வந்து விஜய் சேதுபதியை மிரட்டுறாரா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் ஆகுதுங்க. என்னங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட அடிச்சுப்பாங்க போல இருக்கு. ஹோஸ்ட்னா அதுக்கு நீ சொல்றதை நான் கேட்கணுமா அப்படின்ற மாதிரி விட்டா கேட்டுருவார் போல. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பிரஜன் லிட்டரலா முறைச்சிக்கிட்டே இருக்கா. அப்படி யோ பேப்பர் ரவுடி என்னையா பண்ணிட்டு இருக்க நீனு? ஆக்சுவலா ஒரு ஹோஸ்ட்டுக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேன் உன் ஃப்ரெண்டுன்ற. ஓகே ஒரு ஷோக்காவது ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல. அந்த ஒரு ஹோஸ்டா இருக்காருல்ல அதுக்காவது கொஞ்சம் இது பண்ணணும்ல. என்னையா இது ஃப்ரெண்டு அடிச்சுக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல நிக்க வச்சு ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. விஜய் சேதுபதி பிரச்சனை வச்சுக்கணுமா வேணாமான்னு யோசிக்கணும். ஏன்னா இதுக்கப்புறமா ஒரு வச்சுக்கிட்டு ஒரு பேசினாருன்னு வச்சுக்கோங்களேன், இவருக்கு தான் அசிங்கம் அப்படின்ற மாதிரி தோணுதுங்க. ஆக்சுவலா இன்னைக்கு எபிசோட 4வது ப்ரோமோலே பாத்தீங்கன்னா அவர் என்ன கேட்கிறாருன்னா, அதாவது நான் வந்து பார்த்தீங்கன்னா கிழிச்சிருவேன், இங்கே கதவு திறந்து விட சொல்கிறேன், சேதுக்கிட்ட சொல்கிறேன், இதெல்லாம் சொல்கிறீங்களே, இதெல்லாம் சொல்கிறதுக்கு உங்களுக்கு யார் சார் ரைட்ஸ் கொடுத்தது அப்படின்னு கேட்கும்போது, சார் சண்டை போட வேணும், சண்டை போடவும் சொல்கிறீங்க, அப்புறம் சண்டை போட்டால் வந்து இப்படி பண்ணாதுன்னு சொல்கிறீங்க, என்ன தான் சார் பண்ணுறது அப்படின்னு சொல்லும் போது இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சேரை தூக்கி வந்து போட்டு உட்கார்றாரு. அதுவும் பயங்கரமாக பில்டப்பாக வந்து உட்கார்றாரு. ஸோ அது உட்காரும் போது பார்த்தீங்கன்னா பிரஜன் ஒரு பக்கம் முறைகிறாரு. அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் கொடுக்குறாரு, ஆப்போசிட்டில் பிரஜன் வந்து முறைகிறாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. ஆதிரைலாம் ஓகே அப்படின்ற ஒரு வார்த்தை ஓகேன்னு சொன்னதுக்கு அந்த கோட்டு கொட்டினாப்ல இங்கே பிரச்சனை என்னன்னா லிட்டரலா முறைக்கிறாருங்க விஜய் சேதுபதியை. எனக்கு அதை பார்க்கும்போது கடைசியில் இவர் சொல்லிட்டு போயிட்டாரு, உங்களை சண்டை போட வேணாம்னு சொல்ல சார், போடுங்க ஆனா கொஞ்சம் நாகரிகமா போடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கோட்டை கழட்டிட்டு சோல்டரை போட்டு போயினேன்ட்டாரு. சார் என்ன சார் என்ன நடக்குது என்ன நடக்குது உங்களை அவர் முறைக்கிறார் சார். எனக்கு அதை பார்க்கும்போது சத்தியமா சொல்றேங்க, பிரஜன் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியை அங்கே வந்து ஒரு ஹோஸ்டா பார்க்குறாரா இல்லை ஃப்ரெண்டா பார்க்குறா இல்லை என்னவா பார்க்குறாரு, எனக்கு அதுதான் சுத்தமாக புரியல. ஏன்னா இந்த இடத்துல விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணுறதுக்குன்னு என்ன பண்ணுறாரு, ஒரு பேப்பர் எடுத்துன்னு ஆக்சுவலாக பிட்டு எழுதிட்டு வந்துட்டு இருக்காரு நினைக்கிறேன். இதுக்கப்புறம்லாம் இது கேட்டாலும் வேலைக்காவது நம்ம எழுதி எடுத்துட்டு போயிடலான்னு எழுதி எடுத்துட்டு வந்திருக்காரு. அதாவது கேட்டு திறந்து விட சொல்றேன்னு சொல்றேன், 2 நிமிஷம் கேட்டு திறந்து விடுறேன், போய் முன்னாடியே கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி சொன்னார்ல பிரஜனை. ஸோ அந்த மேட்டரை பேசுறாரு. அதுக்கடுத்து சேதுக்கிட்ட சொல்றேன், எதுனா ஒன்னா இதெல்லாம் வந்து எப்படி பிக் பாஸ்ட சொல்கிறேன், இதெல்லாம் என்ன இது உனக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தான்ற கேட்ட கேள்வி கரெக்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு வந்து பிரஜன் வந்து ஏதோ ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வராரு. அந்த சமயத்தில் இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சேரை தூக்கி வந்து போடுறாரு. ஓகே சேரை போட்டதெல்லாம் எல்லாம் ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல போட்டு விஜய் சேதுபதி ஒரு மாதிரி கால் மேலே காலை தூக்கி போட்டு உட்காந்தார்ல, அங்கே எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா விஜய் சேதுபதி ஆப்போசிட்டில் இருக்கவங்கள ஓகே அதாவது நீ இவ்வளோ பண்ணுறலடா இப்போ நான் பண்ணுறேன் படுறா அப்படின்ற மாதிரி கெத்தாக ஒன்று பண்ணாரு. உண்மையிலே மாசா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பக்கா மாசா இருந்தது. ஆனால் அந்த பக்கத்தில் இந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்து கொஞ்சமாவது அலரும்னு நினச்சேன். விஜய் சேதுபதி இதெல்லாம் பண்ணும்போது அலரும்னு நினைச்சேன், ஆனா அது அலரவே மாட்டுதுங்க. என்ன பண்ணுன்றீங்க இப்ப, என்ன பண்ணுன்றீங்க, சண்டை போடணும்னு சொல்லுவீங்க, அப்புறம் போட வேணாம்னு சொல்லுவீங்க, போட்டா இப்படி பண்ணாதன்னு சொல்றீங்க, என்னதான் நீ நினைச்சுன்னு. கிட்டத்தட்ட பிரச்சனையோட ரியாக்ஷனை பார்க்கும்போது எனக்கு அப்படிதாங்க இருந்தது. யாரியா நீனு, அதாவது இப்ப சாண்ட்ராக்கு வந்து இன்னும் அதாவது பார்த்தல சாண்ட்ராவோட ரியாக்ஷனை காமிச்சிருக்கணும் விஜய் டிவி. இதை மட்டும் நீங்க ஷோலையாவது காமிங்க. ஏன்னா பிரஜன் பேச பேச பார்த்து திவ்யா கிட்ட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், பாருடி என் புருஷன் அங்க பாரு, என் புருஷன் பேப்பர் அப்படின்னு சொன்னீங்களா பாரு, ரவுடிசம் பண்றாரு பாரு, ஹோஸ்டா இருந்தா என்ன யாரா இருந்தா என்ன, அங்க பார்த்தல பதில அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா வந்து பிரஜன் பேசுறதை ரசிப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. இவர் வந்து மாஸ், நம்ம வந்து மாஸ் அப்படின்ற ஒரு உலகத்தில் வந்து பிரஜன் வாழ்றாருங்க. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் அவர் பேசுவாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ சொல்லியும் அவர் பேசுறது வந்து மாற்றிக்கவே முடியாது. அதாவது மாற்றிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு டோனே அவர்கிட்ட இல்லை. நான் இப்படி தான் அது நான் இப்படி தானா என்ன அர்த்தம், ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்க அது தப்போ வந்து சொல்கிறாங்க, ஏன் இதெல்லாம் யார் நீங்கள் உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்ததுன்னு கேட்குறாங்க. ஸோ நான் இப்படி தான் பேசுவேன். அந்த பதிலே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஆட்டிடியூடாக இருக்குது. பிரஜனோட ஆட்டிடியூடுக்கு வந்து ஒரு எல்லையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நான் கமருதீன் வந்து விஜய் சேதுபதிட்ட சில சமயம் பேசும்போது ஒரு முறைக்கிற மாதிரி இருக்கும் ரியாக்ஷன். அதுவே சொல்லுவேன், கமருதீன் ஏன் முறைக்கிற அந்த விஜய் சேதுபதி அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேட்போம். ஆனால் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனாவது பரவாயில்ல, கமருதீனாவது லைட்டாக முறைக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மிரட்டுறாரு விஜய் சேதுபதியா மிரட்டுறாரு. என்ன பண்ண சொல்கிறேன், எனக்கு அது ப்ரோமோ நான் சீரியஸ்லி சொல்கிறேன், ஒரு 2-3 தடவை நான் அதை பார்த்துட்டேன், தொடர்ந்து பார்த்துக்கினே இருக்கேன். என்னடா நடக்குது, இது விஜய் சேதுபதி தான் பிரச்சனை ரோஸ் பண்ணுறாரா இல்லை பிரச்சனை விஜய் சேதுபதி ரோஸ் பண்ணுறா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ஸ்லேயே போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த ப்ரோமோ மேபி இதுக்கப்புறம் 4வது ப்ரோமோ விட்டீங்க, இதுக்கப்புறம் விட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கான ஷோலையாவது இன்னும் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க சார். என்ன சார் ரோஸ்ட் பயங்கரமாக பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இது வந்து அந்த அளவுக்கு பயங்கரமாக பண்ணுற மாதிரி இல்லை, உங்களை தான் ஒரு பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு அது புரியல, விஜய் சேதுபதி எதனால் ஒரு ஃப்ரெண்டுன்றதுனால பார்க்குறாரா இல்லை எதனால் இந்த அளவுக்கு விட்டுட்டு போகிறேன். இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது சீனியர் பிரஜனை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி ஜூனியர் தான் ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது பிரஜன் வந்து சீனியர். ஸோ அந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கு இருக்கா, என்ன இருந்தாலும் ஓகே அவன் மச்சானாச்சே அவனை அடிக்கக்கூடாது பெருசா அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. ஆனால் இதுக்கப்புறமும் நீங்கள் அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் உங்களை அடிக்கிறாருங்க, நீங்களும் அவர் அடிக்கிறது இல்லை, அவர் உங்களை அடிக்கிறாரு.
சுத்தமாக ரெஸ்பெக்ட் இல்லைங்க, சுத்தமாக ரெஸ்பெக்ட் இல்லை. அங்கே சாண்ட்ரா திவ்யாலாம் ஓரளவுக்கு பயந்தாங்க. அதாவது சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா அது வெளியே போ அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் திவ்யா கண்ணில் கிட்டத்தட்ட தண்ணீர் வராமல் கழிச்சாரு, கண்ணீர் வராமல் மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பயம் இருந்தது. ஆனால் பிரஜனோட மூஞ்சில் பயமே இல்லை. அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு எவிக்ட் வந்து நீ கெமியை எவிக்ட் பண்ணியிருக்காங்களே, அதுக்கு பதிலாக பிரஜனை எவிக்ட் பண்ணியிருக்கலாம். பிரஜனை எவிக்ட் பண்ணிவிட்டு அதாவது இதுக்கப்புறம் எனக்கு பஞ்சாயத்து வேணான்னு சொல்லிட்டு எவிக் பண்ணியிருக்கலாம். எதுவும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் வீக் கூட மிட் வீக் எவிக்ஷன் வச்சு தூக்கிடுங்க. ஏன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய இஷ்யூ அட்ரஸ் பண்ணுறீங்க. அவ்வளோ வந்து ஒரு ஆள் வந்து அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நான் அப்படி தான் அப்படின்னு சொல்கிறாருன்னா அவரெல்லாம் உங்களால் திருத்தவே முடியாது. வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்குள்ளே யாரையாவது ஒன்று அடிச்சிருவார், இல்லை இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கலவரம் பண்ணிக்கிட்டே இருப்பார். பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரியாக போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேப்பர் ரவுடி தான், அதை நான் ஒத்துக்கிறேன். அவர் ஒரிஜினல் ரவுடி கிடையாது, பேப்பர் ரவுடி, அடிக்கல மாட்டார். ஆனால் என்னன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அந்த மிரட்டர் இருக்குது இல்லை, அது வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். இப்போ சுபிக்ஷாலாம் பார்த்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும், என்ன இந்த ஆள் விஜய் சேதுபதியே முறைக்கிறான், அப்போ நம்மளெல்லாம் எங்கேருந்து முறைக்காமல் என்ன பண்ணும் அப்படின்ற. ஆக்சுவலாக வீட்டுக்குள்ளே இருக்க கண்டஸ்டன்டோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா சுபிக்ஷா வியானாலாம் நேற்று கேமராவில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சார் என்ன சார் கேமரா விஜய் வியானா தான் நினைக்கிறேன், கேமராவில் போயிட்டு இந்த மாதிரி பிக் பாஸ் இந்த மாதிரி அவர் வந்து கிழிச்சிருவன்றாரு, அவர் என்ன உடச்சிருவன்றாரு, மோதிடுவன்றாரு, இதெல்லாம் சரியில்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணி எனக்கு பயமா இருக்கு, ரவுடி எல்லாம் தூக்கி உள்ள விடுறீங்க, ரவுடிசம் பண்றாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்துல உட்காந்துருப்பாங்கல்ல. ஸோ இப்போ பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆத்தாடி இவன் என்னடா ஹோஸ்ட்டுக்கிட்டே அப்படி பேசுறான். அப்போ நம்ம இதுக்கப்புறம் உண்மையிலே சொல்றேன், மற்ற கண்டஸ்டன்ட்லாம் கொஞ்சம் என்ன ஃபீல் பண்ணுவாங்க, அவ்வளோதான் இவர்கிட்ட கொஞ்சம் தள்ளி இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ஒரு விதமான பயமோ இல்லை ஏதோ ஒன்று வரும். ஏன்னா இவ்வளோ இத்தனை சீசன் 2 சீசன் தானே, சரி போன சீசனில் யாருமே பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதிக்கிட்டே இப்படி பேசுறது இல்லை கரெக்டாக. இவரும் பார்த்தீங்கன்னா வயசு அதிகமாக இருந்தால் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுத்துருவாரு. ஆப்போசிட்டில் இருக்க ரஞ்சித் சார்லாம் இருந்தார்ல, ஆப்போசிட்டில் அவர் ரஞ்சித் சாரை ரோஸ்ட் பண்ணும்போது கூட இவர் ரெஸ்பெக்டபிளாக தான் ரோஸ்ட் பண்ணுவார். அதே மாதிரி அவரும் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்பெக்டோட தான் இருப்பார். ஒரு பயம் இருக்கும். ஆனால் பிரஜன்கிட்ட அந்த பயமே இல்லை. ஏன்னா இவர் வந்து சீனியருன்றது ரொம்ப பெரிய ஆளும் இல்லை, சேம் ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டாங்க, மாமா மச்சான்னு பழகிட்டாங்க. அப்படின்னும் போது என்னடா இது என்ன ஓரளவுக்கு ஹோஸ்ட்னா நீ அங்கே உட்காந்துன்னா என்ன வேணா பேசுவியா. இப்போ பிரச்சனோட மைண்ட் செட்டில் அப்படி தான் இருக்குது. சேது என்ன நீ என்ன அங்கே உட்காந்துட்டு ஒரு மாதிரி சேர் மேலே கால் தூக்கி காலை போடுற, என்ன தானே பேருக்கு தான் சார்னு மாற்றி கொடுக்குறாங்க. சார் அப்படி பண்ணக்கூடாது சார் நீங்கள் நாகரிகமாக பேசணும் சார். இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு பேருக்கு சும்மா ஒரு ஒப்புக்கு சப்பானு கூப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் ஒரு வேவ்ல வந்து என்ன மச்சா எப்படி பண்ணுற அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் 2 பேர் பேசிக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ஷோவை கெடுக்கும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஒரு கண்டஸ்டன்ட் ஹோஸ்ட்டை பார்த்து பயப்படணும், இவரை பார்த்தா அது பயப்படுற மாதிரி இல்லை, அது ஒரு மாதிரி தான். ஆனால் அட்வைஸ் வந்து கரெக்டான அட்வைஸ் தான் பண்ணுறாரு. இவரோட விஜய் சேதுபதியோட ரியாக்ஷனும் பார்க்கும்போது இவர் வந்து கோட்டை கழட்டுறது, அந்த சேரை தூக்கி அடிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த கோட்டை தூக்கி பின்னாடி போட்டு ஒரு பட்டன் போகிறது, இதை பார்க்கும்போது இவர் எதை நினச்சி இதை பண்ணுறாரு. ஒருவேளை அங்கே வந்து பிரச்சனை த்ரெட்டன் பண்ணும், அதாவது அவன் பண்ணல, ஸோ இப்போ நான் அவனை பயமுத்துறேன் பாரு, எனக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்றது காமிக்கிறதுக்காக பண்றாரா, இல்ல வந்து நீ இப்படிதான் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ரூடான பிஹேவியரை அவர் காமிக்கணும்னு பண்றாரா என்னன்னு தெரியல. ஆனா விஜய் சேதுபதியும் பாத்தீங்கன்னா இந்த கால் மேலே காலை தூக்கி போட்டு உட்காருது, ஒரு மாதிரி வந்து கோட்டை கட்டுறது, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு மாசாக பண்ணுற மாதிரி ஒன்று பண்ணுறாரு. ஸோ அது என்ன புரிய வைக்கிறதுக்கு பண்ணுறாருன்றத ஷோ டீட்டெயிலாக பார்க்கும்போது தான் தெரியும். ஏன்னா ப்ரோமோவில் அங்கங்கே கட் பண்ணுவானுங்க, சும்மா கூட கோட்டை கட்டியிருக்கலாம், அதை கூட எடுத்து பில்டு போடலாம். ஏன்னா இவனுக்கு அந்த மாதிரி ஆள் தான் வச்சுக்கோங்களேன். ஏதோ வந்தாலும் ஷோவை பார்த்துட்டு முடிவு பண்ணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்று மட்டும் தோணுதுங்க, இன்னைக்கு வந்து பிரஜனுக்கு ரோஸ்ட் இருக்குன்னு அப்டேட் வந்தது. ஆனால் இது வந்து அந்தளவுக்கு பயங்கரமான மேசிவான ஒரு ரோஸ்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. ஆனால் ஏதோ ஒரு ரோஸ்ட் பண்ணுறாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு ஒரு வாக்குவாதம் அப்படின்ற மாதிரி தான் போகுது என்ன பொறுத்தவரைக்கும் சொல்ல தோணுது. ஏன்னா இவர் திட்டினா அவர் வாங்கணும், அதுதான் ரோஸ்ட், அதுதான் ஹோஸ்ட் வந்து பண்ணக்கூடிய ரோஸ்ட். இங்க இவர் திட்டினா அவர் திருப்பி திட்டுறாரு, அது எப்படி ரோஸ்ட் ஆகும்? அது வந்து ரோஸ்டே இல்லை. ஏன்னா நீங்க திட்டினா அவர் வாங்கணுங்க, ரிசீவ் பண்ணணும், அவர் ரிசீவ் பண்ண மாட்டாரு. என்ன பண்ண சொல்றேன் அப்படின்னு கேட்குறாருன்னா எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பால் இந்த ஷோ காலியாக போதா, இல்லை இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பால் பார்த்தீங்கன்னா பிரஜனோட பேர் காலியாக போதா, இல்லை விஜய் சேதுபதி பேர் காலியாக போதா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனிவேஸ் உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.